கைஸ், நான் தான் 96 ஜாப் தாரா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஊட்டிக்கு பக்கத்தில் இருக்க மிகப்பெரிய ஒரு கல்லறை போய் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அது பிரிட்டிஷ் காலத்து கல்லறை. அதை நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ காட்டுறேன். நீங்கள் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே ஏடா அவனுக்கு முன்னாடி போக சொல்றா. என்னடா இவ்வளவு இருக்கவே மாட்டேங்குது. வாட் ஆ பிளேஸ் ப்ரோ. சமர் இதா இது பாபுல வரடா. இது சஸ்பென்ஸ் கமர கோல் மாறாங்க. கோல் ப்ரோகிராம் இந்தியா. வாட் ஆ ப்ரோ. என்னடா ஒரு கன்ஃபார்மா தெரியல. ரோட்ல போறதுக்கு பாஸ்கெட் போடுங்க. ஏய் போடா மூடிட்டு எல்லா பக்கமும் கேமரா இருக்கா. எனக்கு தெரிஞ்ச 4 கேமரா பார்த்துட்டேன். அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற முறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ. ஏய் நம்ம கல்லறைக்கு போல இவங்க பேரை மாற்றி போட்டாங்க. நம்மளை கல்லறை ஆக்க போறாங்க. அதான் உண்மை. வச்சு பிடிச்சி உட்கார வைக்க போறாங்க. இது வரைக்கும் எங்கேயுமே காணாண்டா அந்த பேரை. ஏய் ரூட்டு மாதிரி கூட்டுட்டீங்களா? ரூட்டு மாதிரி கூட்டுட்டியா? அதையாச்சும் கேட்கவாச்சு செய்டா. வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? பயமா இருக்குடா. டே இந்த ரோட்ல வர்றதுக்கே பயமா இருக்கா. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? சார்ஜர் போட்டுக்கலாம்டா சாப்பிட்ற கடையில். ஃபாஸ்ட் சார்ஜரா? டே ஃபியூல் சார்ஜரா? ஒரு 70% இருந்தால் போதும்டா நமக்கு. ஹாய் கைஸ், நாங்கள் ஒரு 6 பேர் வந்தோம். ஆம்பளையா இருந்தா வா, பொம்பளையா இருந்தா வராத. ஓகே. பார்த்தீங்கன்னா இந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு அவ்வளோ ரிஸ்க்கு. ஆனால் இது சிம்பிள் தான், குன்னூர் தானாம்மா. ஆனால் நாங்கள் ஏறி அலைஞ்சு சுற்றி வழி தெரியாமல் ஒரு ஆர்மி ஃபோர்ஸ் கூப்பிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஆர்மி ஃபோர்ஸ்காரன் எங்களுக்கு சுடாமட்டான். அது வரைக்கும் மிச்சம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கள் காய்ஸ் 4 பேர் வெளியில் போயிட்டாங்க. ஆனால் நாங்கள் 2 பேர் மட்டும் தான் இங்கே வந்தோம். ஆனால் உள்ளே யாருமே இல்லை, உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. ரொம்பவுமே ரிஸ்க்காக இருக்குது. ஆனால் இதுக்கு உள்ளே ஏறி குதிக்கக்கூடாதாம்மா. என்னடா சஸ்பென்ஸாகவே சொல்கிறான். அப்படி என்னடா இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. இதுதான் தி டெவில். கல்லறையானது. இந்த கல்லறையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் போச்சிருக்காங்க. ஆனால் இதுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தடை. ஆனால் உள்ளே பாருங்கள், நீங்களே பாருங்களேன். உள்ளே ஏகப்பட்ட எப்படி சொல்கிறதுன்னா சமாதி எல்லாமே பிரிட்டிஷ் கால சமாதி. சீரியஸாக சொல்கிறேன். இப்போ ஓப்பன் டாக் விட்றேன். நம்ம வாசனா கிரேவல் வாசனா இருக்கார்ல, அவருக்கு சேலஞ்சு. நைட்டு 12 மணிக்கு ஏதோ ஒரு சுடுகாட்டில் உட்காந்து பிரியாணி சாப்பிட்றாரு. இப்போ இந்த குன்னூர் இங்கே இந்த சுடுகாட்டில் எங்கே உட்காந்து நைட்டு 12 மணிக்கு அவரை பிரியாணி சாப்பிட சொல்லுவீங்க பார்க்கலாம். நான் வாசனா சேலஞ்ச். நான் உங்களுக்கு பெரிய பிக் ஃபேனு, பட் சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். இதுதான் மெயின் கேட்டு. இதுதான் உள்ளே போகணும். ஆனால் க்ளோஸில் இருக்குது, உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சீரியஸாக எங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் அடிச்சுக்குது, பயமாகவும் இருக்குது. யாருமே இல்லைங்க. என் கை சேர்க்காது, நடுங்குது. உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்லை. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. ஸ்டிக்கு பிடிக்க முடியல, அந்த அளவுக்கு பயமா இருக்கு. அந்த வியூ உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம அனபலா படத்தில் வர பேய் கிணறு மாதிரி ஒரு கிணறு ஒன்று இருக்குங்க. அது எதுக்கு இருக்குன்னு தெரியல, ஆனால் எங்களுக்கு பயமா இருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிணற்ற பக்கத்தில் ஒரு சமாதி தெரியுது. ஆனால் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி தெரியுது. நீங்கள் தனியாக இருக்கும், சின்ன சின்ன பூச்சி சவுண்டு கூட எங்களுக்கு பயமாக இருக்குது. குருவி கத்துறது அந்த வியூ.
ஆனால் நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம். ஊட்டி வந்தீங்கன்னா ஊட்டியை போய் என்ஜாய் பண்ணுங்கள். இதுக்கு சும்மா வரணும்னு அவசியம்லாம் இல்லை. இது சும்மா டூரிஸ்ட் பிளேஸும் இல்லை, ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது. நான் அதையும் காட்டுறது எந்த வழியாக வந்து எந்த வழியாக போகணும் ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. ஓகே கைஸ், எங்கடா பாய். ஹலோ, கீழே போயிட்டு இருக்கோம். கீழே ஒரு இடத்துல நிற்க சொன்னேனே, எந்த இடத்துல இருக்கீங்க? குன்னூர் ரோட்ல வந்து மேட்டுப்பாளைய ரோட்ல வந்துட்டே இருக்கு. இடையில ஏதோ ஒரு இடத்துல நின்று இருப்போம். வாயில வசம்ப வச்சு தேய்க்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா எடுபட்ட வேலை போ. நான் தானே டிஸ்கோர்ஸ்னாலும் கலர் கல்ல கலத்து தம்பியா வரமா நீங்க மாட்டேன் நீ. வணக்கம்டாப்ல, தேனியில இருந்து இந்த தலைப்பு கோல் மட்டும் தான் அடிவாக அடுத்த சந்திப்போம். பாய்.